வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம நிறைய கோல்ஸ்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நிறைய டாஸ்க்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இந்த ஒர்க்லாம் இருக்குது, இல்லை 1 வீக் கழிச்சு இந்த ஒர்க்லாம் இருக்குது, அந்த ஒர்க்லாம் முடிக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் கிளியர் கட்டான பிளான்ஸ் இருக்கும். பட் ஒரு இடத்துல ஸ்டக்காக இருப்போம், அது முடிக்கவும் மாட்டோம். அது ஏன் நம்ம முடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். எதனால் அது நடக்கலான்றதை பற்றி பார்ப்போம். ஸோ முதல் விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, பர்ன் அவுட். இப்போ ஒரு பர்ன் அவுட் எடுத்துக்கிட்டே அது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒர்க்கு பிடிக்காம நம்ம பாடி வந்து ஃபிசிக்கலாக எக்ஸாஸ்ட் ஆகி எப்பவுமே ஒரு க்ரானிக்காக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உங்கள் பாடியில் கார்டிசால் எலிவேட் ஆகிடும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்களால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. உங்கள் லைஃப்பை நினச்சாலும் சரி, உங்களை நினச்சாலும் சரி, உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஸ்டேட்டில் போய் மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து பர்ன் அவுட்னு சொல்லுது. ஸோ இந்த பர்ன் அவுட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டக்காக இருப்பீங்க. இது இன்னும் கொஞ்சம் நாள் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒர்க்கில் நீங்கள் வந்து நல்லா பர்ன் அவுட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரபிஸ்ட்டை சீக் பண்ண வேண்டியது அவசியமான விஷயம். செகண்ட் திங் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, லேசினஸ். இப்போ லேசினஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற வேலை கிளியர் கட்டாக தெரியும், அதுக்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குதுன்றது நமக்கு தெரியும். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட சாய்ஸ் நம்ம என்ன வந்து நமக்கு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணுவோம், வெளில போய் ஊர் சுற்றுவோம், இல்லை வந்துட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு இன்ஸ்டா பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம். நம்மளே வந்து அந்த இடத்துல போயிட்டு ஃபுல்லாக நம்மளோட கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம போயிட்டுருக்கோம்னா அது லேசினஸ். அதுக்கு மருந்தே கிடையாது. நீங்களாக அதை விட்டு வெளில வந்து டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் அதில் வெளில வர முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரக் ஆகிறதான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது எந்தெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ஆங்ஸைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னா அவங்களால ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார முடியாது, ஒரு விஷயத்தை கிளியராக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்க்கை முடிக்கிறதுல கஷ்டம் இருக்கும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க்லாம் பைலப் ஆகிட்டே இருக்கும். ஒர்க்லேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். எப்பயுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையும் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை எடுத்து இன்ட்ரெஸ்டடாக நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டே அவங்களுக்கு இருக்காது. எப்பயுமே ஒரு சேட்னஸ்லேயே மாட்டி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டை சீக் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டை கூட அவங்களுக்கு இருக்காது. ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஃபியூச்சர் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டாஸ்க்லாம் வந்து அவங்களால முடிக்க முடியாது, அவங்க கோலை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டக்டான சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ADHD அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, துருன்னு இருக்கான பையன் ரொம்ப துருன்னு இருக்கான் அப்படின்னு வந்து விட்டுருவாங்க. பட் இப்போ தான் வந்து ADHD அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி துருன்னு விட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அடல்ட் ADHD சுற்றிட்டு இருக்காங்க. அடல்ட் ADHD என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் எடுத்தாங்கன்னா அது கிளியராக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை முடிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இனிஷியேட் பண்ணாலும் சரி, அது ஃபுல்லாக அந்த டாஸ்க் கம்ப்ளீஷனுக்கு ஒன்று எடுப்பாங்க, அடுத்ததுக்கு போவாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே முடிச்சிருக்க மாட்டாங்க. சும்மா அடல்ட் ADHDலாம் நிறைய இருக்குது. இந்த அடல்ட் ADHD பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய வீடியோஸ் இதை பற்றி நான் பேசியிருக்கேன், அதை நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஒன்று லேசினஸாக இருக்கலாம், பர்ன் அவுட்டாக இருக்கலாம், இல்லை பிரைமரியாக ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு தீர்வும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பர்ன் அவுட் இருக்குதா, டிப்ரெஷன் போகாமல் இருக்கிறதுக்கு தெராபிஸ்ட்டோ சைக்காட்ரிஸ்ட்டோ பார்த்து உங்களை நீங்கள் சரி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். லேசினஸ்க்கு கண்டிப்பாக மருந்து கிடையாது, நீங்களும் அதை சரி பண்ணிக்கணும். மூணாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது அந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு குவாலிட்டி இல்லாமல் நடத்துகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை சீக் பண்ணி நடத்துனீங்கன்னா உங்கள் லைஃப்பை ஈஸியாக வாழலாம், இந்த பிரச்சனை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம்.